கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் சூப்பரான ஒரு தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் டிஎன்பிசியோட போட்டித் தேர்வுகள் அதோடைய நியூஸ் சிலபஸ் என்ன இருக்குதோ அதில் நடப்பு செய்தியில் சப்ஜெக்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு கலந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்க போகிறோம். ஓகேவா? தினந்தோறும் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால் மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வர்ற எந்த ஒரு தேர்வாக இருக்கட்டும் 2026ஆம் ஆண்டுக்குள்ளே நமக்கான அரசு பணியை நாமளே உறுதி செய்யணும். அதுக்கு நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதனால தான் இவ்வளோக்குள்ளே எஃபோர்ட் போட்டு டெய்லி நோட்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். தயவுசெய்து அதை நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்கள். சரி, அந்த போனஸ் கேள்விகள் சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கு மறக்காமல் கமெண்டில் பதில்களை சொல்லுங்கள். சரிங்களா? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேவைகள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் காட்டணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 4ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளடக்கங்கள். இன்றைய தினத்திற்கான முக்கிய செய்திகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தலைப்பு செய்திகளாக ஃபர்ஸ்ட்டு மார்ச் 4ஆம் தேதியில் என்ன முக்கிய தினம் அது பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள். சரிங்களா? என்னென்ன திட்டங்கள் ரொம்ப முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள், அதாவது முதியோர்கள், குழந்தைகள், சரியா, திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதான் அந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள். அடுத்து அறிவுசார் மையம் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாலேஜ் சென்டர், கிராமங்களில் அறிவுசார் மையம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி மிக முக்கியமான தேர்வுக்கு நோக்கில் நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒருவரி செய்திகளை நம்ம தினந்தோறும் தொகுத்து வழங்க போகிறோம். அதே மாதிரி யூடியூப்பில் அதிகமான அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிற உலக தலைவர் யார், அந்த பட்டியலில் யார் டாப்பில் இருக்காங்க, அந்த பட்டியலை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள் எது, சரி, டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட் எது, ஓகேவா, அந்த பேர் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாமே நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மார்ச் 4ஆம் தேதியில் முக்கியமான ஒரு தினம் இருக்குது, தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம். சரி, தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம். அடுத்து இது எதுக்கு என்ன பின்னணி சொல்லி பாருங்க. தேசிய பாதுகாப்பு கவுன்சில், சரியா, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படி சொல்கிறேன். இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சபையானது உருவாக்கப்பட்ட நாள் மார்ச் 4ஆம் தேதி 1971. சரிங்களா? அந்த 1971 தான் இந்த கவுன்சில் உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கப்பட்ட மார்ச் 4ஆம் தேதி தான் இந்தியாவில் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம், தேசிய பாதுகாப்பு தினம் என கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி முதல் முறையாக இந்த தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் 1972 மறந்துடாதீங்க. சரிங்களா? எனக்கு டேட்டு மார்ச் 4ஆம் தேதி. அதே மாதிரி உலக லெவலில் உடல் பருமன் தினம். சரியா? வயசுக்கு மீறின உடல் வெயிட்டெல்லாம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரிங்களா? அதனால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான உடல் பருமன் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் மார்ச் 4ஆம் தேதியில் இந்த உலக உடல் பருமன் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரியாமா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான முக்கியமான ஒரு திட்டங்கள் பார்க்க போகிறோம். தலைப்பை பார்த்துக்கோங்க, முக்கிய சமூக பாதுகாப்பு திட்டங்கள். அதில் மத்திய அரசோட முக்கியமான திட்டங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதில் அட்டல் பென்ஷன் யோஜனா, APYன்னு சொல்லுவாங்க. இந்த அட்டல் பென்ஷன் அப்படிங்கிறது அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவங்களோட பேர். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மே 9, 2015 தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 முதல் குறைந்தபட்சம் 18 முதல் அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கலாம். இது யாருக்காகன்னு சொல்லி பாருங்க, ஏழைகள் மற்றும் முறைசாரா, ஓகேவா, துறை தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தனியாக சங்கங்கள்லாம் இருக்காது, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் தான். பெரிய பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு பென்ஷன் இருக்கும். ஆனால் இவங்களுக்கும் சரி, அந்த முறைசாராத, ஓகேவா, அந்த அமைப்பு சாராத அந்த தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அட்டல் பென்ஷன் திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டத்தை சேர்வதற்கான வயது 18 முதல் 40 வயது. அடுத்த முக்கியமான இன்னொரு சமூக பாதுகாப்பு திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஜீவன்னா நம்மளோட உயிர், சரியா, பிரதமரின் உயிர் காப்பீடு திட்டம் சொல்லுவாங்க. ஷார்ட்டா PMJJBY என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டதும் மே 9, 2015 தான். சரிங்களா? இது ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு பார்த்துக்கோங்க, 18, குறைஞ்சபட்சம் 18 இருக்கணும், அதிகபட்சம் 50 வயதுக்குள்ளே இருந்தால் தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். சரிங்களா? அடுத்தபடியாக பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இருக்கலாமா, இந்த திட்டத்தை சேர்ந்து அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு 2 லட்சம் ரூபாய், ஓகேவா, காப்பீடாக வழங்கப்படும். அதே டேட்டில் இன்னொரு திட்டம் இருக்குது பாருங்கள், மே 9
பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. சரியா, சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறது மே 9, 2015 தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா. இது ஒரு விபத்து காப்பீடு திட்டம். இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜீவன் ஜோதி அப்படிங்கிறது சரியா, எந்த வகையிலும் சரி அவங்க மரணம் அடைஞ்சாலே அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடாக வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக இதன் மூலமாக பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் மூலமாக ஒருத்தவங்க விபத்தின் மூலமாக உயிரிழந்திருந்தாலோ காயம் ஏற்பட்டாலோ அவங்களுடைய குடும்பத்திற்கு மத்திய அரசின் சார்பில் காப்பீடு வழங்கப்படும். சரிங்களா, இந்த திட்டத்தை சேர்வதற்கு வயது 18 முதல் 70 வயது. சரிங்களா, அப்போ ஜீவன் ஜோதிக்கு 18 முதல் 50 வயது, இந்த பீமா சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்திற்கு 18 முதல் 70 வயது. இங்கே பார்க்குற அட்டல் பென்ஷனில் 18 முதல் 40 வயது பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பார்க்கும்போது இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம். சரிங்களா, ஊனமுற்றோருக்கான ஓய்வு திட்டம் ஆகஸ்ட் 15, 1995 தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஞாபகமா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஓகேவா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் 2016 மாற்றுத்திறனாளிகள் புதிய சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த 95ஆம் ஆண்டு தான் ஊனமுற்றோர் ஓய்வு திட்டம் இந்திரா காந்தி அம்மையார் பேரில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரியா, அடுத்து இ-ஸ்ரம் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரி, இ-ஸ்ரம் திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய தரவுத்தளம் மற்றும் பாதுகாப்பு. சரி, இ-ஸ்ரம் திட்டமும் யாருக்கு தான்? அன்ஆர்கனைஸ் செக்டார் மக்களுக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த தமிழ்நாடு தொடர்பான முக்கியமான செய்தி. அப்போ இதுவரைக்கும் பார்த்தது மத்திய அரசோட முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள். இனிமேல் தமிழ்நாடு தொடங்கிய முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு திட்டம் பாருங்க, அறிவுசார் மையம் திறக்கப்பட்டது. ஜனவரி 5, 2024 திறக்கப்பட்டது முதல் அறிவுசார் மையம். சரியா, இது எந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். சரி, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா COVID-19 ஊரடங்கு காலத்திற்கு பிறகு சரிங்களா தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த அறிவுசார் மையம் திறக்கப்பட்டது ஜனவரி 5, 2024. இதனோட முக்கியமான நோக்கம் உயர்கல்வித்துறை, வேலை வாய்ப்பு, தொழில்நெறி வழிகாட்டும் மையம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம், சில போட்டித் தேர்வுகள் மற்றும் அறிவுசார் திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழல். மெட்டீரியல்லேருந்து புக்ஸ்லேருந்து மேகசின் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் அறிவுசார் மையத்தில். சரிங்களா, ஓகே. வசதிகள் அதை நம்ம சொன்னது நூலகங்கள், இணையதள வசதி எல்லாமே இங்கே கிடைக்கும் ஈஸியாக. ஓகேவா, அடுத்து கிராமங்களில் அறிவுசார் மையங்கள். கிராமங்களில் அறிவுசார் மையம் அப்படிங்கிறது யாருக்காக சொல்லி பாருங்க, ஆதி திராவிடர். சரியா, பழங்குடியினத்தை சேர்ந்த கிராமப்புற மக்கள். ஓகேவா, கிராமப்புற மக்கள் கல்வி அறிவு பெறவும் மாணவர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையிலும் தமிழகம் முழுவதும் 126 கிராமங்களில் இந்த அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இதற்கான அரசாணையை தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ளது. எந்த அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுகிறது அப்படி கூட கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம், தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் 126 சொன்னல, அதில் அதிகபட்சம் நாமக்கல் மாவட்டத்தில் தான் திறக்க போகிறாங்க. மொத்தம் 24 மையங்கள் நாமக்கல்ல மட்டும், நாமக்கல் முட்டை சரிங்களா அங்கே மட்டும் திறக்கப்பட உள்ளது. 24. இதில் முக்கியமான செய்தியை கடைசி பாயிண்ட் தான் பாருங்க, நபார்டு வங்கியின் சரியா வேளாண்மை ஓகேவா மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு கடன் வழங்குறதுல தலைமை வங்கி என்று அழைக்கப்படும் அந்த நபார்டு வங்கியின் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு நிதியிலிருந்து எதுமா ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நபார்டு வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? நபார்டு வங்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நபார்டு வங்கி உருவாக்குவதற்கு காரணமான அந்த கமிட்டியின் தலைவர் யார்? சூப்பரான ஒரு கேள்வி. இந்த 3 போனஸ் கேள்வியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் பிடிக்க நினைக்கிறேன். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் இந்த மாதிரி நடுவில் கேட்குற அந்த கேள்விகளும். அடுத்து எக்ஸாமுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி செய்திகள் பாருங்கள். பறவை காய்ச்சல் வைரஸ், அந்த பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் சார், இந்த காக்கா செத்து போச்சு, இந்த கோழி செத்து போச்சுது, இதனால் பறவை காய்ச்சல் நிறைய வேகமாக பரவுது அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த பறவை காய்ச்சல் காரணமான வைரஸோட பேர் H5N1. என்னமா H5N1. அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, ஈரான் நாட்டின் நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் அறிவித்தது IAEA. அதாவது ஈரான் நாட்டோட இருக்க முக்கியமான ஒரு அணுசக்தி மையத்தோட பேர் தான் அந்த நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்டான்ஸில் தாக்குதல் நடந்திருக்குது, அது உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சுக்கிறாங்க? சர்வதேச அணுசக்தி முகமை என்று அழைக்கப்படும் IAEA அமைப்பு. சரிங்களா, நம்ம நிறைய வாட்டி இந்த IAEA அமைப்பு பார்த்துட்டு இருக்கோம், மறக்காதீங்க. அடுத்தபடியாக யூடியூப்பில் அதிகம் பின்தொடர்பவரை கொண்ட தலைவர்கள் பட்டியல். ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில்
கிட்டத்தட்ட எத்தனை கோடிமா 10 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற உலகின் முதல் தலைவர் அப்படிங்கிற சாதனையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படைச்சிருந்தாங்க. அதே மாதிரி யூடியூப்லையும் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு டாப்பில் இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். சரிங்களா, பாருங்கள் முதலிடத்தில் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் ஓகேவா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 3 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறாங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ நோட்ஸை கொடுத்துட்டு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பார்க்குறதுக்கெலாம் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் சும்மா அந்த பல் விளக்குறது, சரியா, குழம்பு வைக்கிறது, பழைய சாதத்தை வெங்காயம் கடிச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா 1 ஹவரில் 1,00,000 வியூஸ் கூட அசால்ட்டாக போகுது. சரி, ஓகே, நிறைய பேர் வெட்டியாக இருக்கிறாங்க. ஓகேவா, சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதை அப்படி நம்ம சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதான். சரியா, ஓகே. அப்போ இந்த யூடியூப்பில் அதிகப்படியான சப்ஸ்கிரைப் வச்சுருக்குது வேர்ல்டு லெவலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். 3 கோடி பேர் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர், சரியா, ஜெயர் பொல்சனரோன்னு சொல்லுவாங்க, பொல்சனரோ, அவர் தான் 2nd பிளேஸில் இருக்கிறாரு. சரியா, 3rd பிளேஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா, வெண்கல பதக்கம் கோஸ் டு அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். 3ஆம் இடம் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா, அடுத்தபடியாக அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதான் இன்ஸ்டாகிராம்லையும் அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுல டாப்பில் இருக்க தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி 10 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இதை வச்சு எவ்வளோ வருமானம் வரல. சரிங்களா, அடுத்து இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள். அடிக்கடி கிரிக்கெட் 2020 வேர்ல்டு கப்பிலேருந்து ரஞ்சி கோப்பையிலேருந்து அடிக்கடி நியூஸில் வந்திருக்கிறதுனால ஒரு ட்ராஃபி, ஒரு கோப்பையை கொடுத்துட்டு இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கூட கேட்கலாம். செட்டாக கொடுத்துருங்க பாருங்கள். இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள். அது ஃபஸ்ட்டு ரஞ்சி கோப்பை. இந்த ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஓகேவா, இந்த ஒரு நாளைக்கு 90 ஓவர் விளையாடுவாங்கல்ல, 2 இன்னிங்ஸ் இருக்கும், 2 டீமுக்கும் தலா 2 இன்னிங்ஸ் வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மில் நடைபெறுகிற இந்தியாவின் மிக முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் ரஞ்சி கோப்பை. இந்த ரஞ்சி கோப்பையில் சமீபத்தில், அதாவது 2026ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரஞ்சி கோப்பை டெஸ்ட் மேட்ச். அடுத்து ஸ்மார்ட் ட்ராஃபி. ஸ்மார்ட் அப்படின்னா சையது முஸ்டாக் அலி ட்ராஃபி. இது 2020 ஃபார்மேட்டில் இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான ஒரு கிரிக்கெட் தொடர். அடுத்து விஜய் ஹசாரே ட்ராஃபி. விஜய் ஹசாரே ட்ராஃபிங்கிறது 1 டே ஃபார்மேட்டில் 50 ஓவர்களை கொண்ட அந்த 1 டே ஃபார்மேட்டில் நடக்கிற முக்கியமான ஒரு கிரிக்கெட் தொடர், மறக்காதீங்க. சரிங்களா, அதேமாதிரி புச்சி பாபு, இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்துருக்குது, ஞாபகம் வச்சுக்கோமா. அப்போ ரஞ்சி கோப்பை, ஸ்மார்ட், விஜய் ஹசாரே, புச்சி பாபு, இந்த 4மே இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட், மறக்காதீங்க. சரியா, அடுத்தபடியாக இந்திய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சரிங்களா, எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? முதல் கேள்வி. 2வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, அடல் பென்ஷன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சூப்பராக பாருங்க ஃபோட்டோஸ்லாம். நன்றி, இது ரெடி பண்ணி கொடுத்தவங்களுக்கு. ஓகேவா, 3வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, PMJJBY மற்றும் PMSBY திட்டங்கள் எப்போது தொடங்கப்பட்டது? 4வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பட்டம் வென்ற அணி எது முதல் முறையாக? சரியா, 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, யூடியூப் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி. இறுதி மற்றும் 6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, பறவை காய்ச்சல் தொடர்புடைய வைரஸின் பெயர் என்ன? இந்த ஃபோட்டோ பிக்சர்ஸ்லாம் பாருங்கள், அது பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஞாபகம் வரும். நம்ம கத்துற சவுண்டும் உங்களுக்கு காதில் விழுந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போதும் வேறு எந்த எக்ஸாம் எழுதும்போதும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வீடியோஸ் கொஞ்சம் நல்லா காதில் கேளுங்க, நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.